ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம முத்து இருக்காரு, மீனக்கிட்ட சண்டைக்கு போயிட்டே இருக்காரு. எதுக்குப்பா இப்படி சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், வீம்புக்குன்னு ஒரு அண்டல் இருக்கிறாரு. கேட்டால் நான் ஒரு அண்டல் இருக்கிறேன்னா, நீங்கள் தான் வெட்டியாக இருக்கீங்க பேசுவீங்க, எனக்கு 1008 வேலை இருக்குன்னு அவன் மீனா சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு என்னம்மா அப்படி வெட்டி வேலை, நீ வீட்டில் தானே சும்மா இருக்க அப்படிங்கிறாங்க. ஏப்பா பூ கட்டுறதா இருந்தால் மட்டும் வேலை இருக்காதா? பூ கட்டுறதுல பிஸ்னஸையும் பார்க்கணும், இங்கேயும் இதையும் பார்க்கணும். என்னடா அது ஒரு பிஸ்னஸ் கேலை போய் போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அது மட்டுமான்னு நீங்கள் எடுக்கிற முடிவு தான் எங்கள் வீட்டில், அதனால நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்றாங்க. சும்மா குத்தி குத்தி காமிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். என்னை குத்தி காமிக்கிறியா? உண்மைதான், எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா இப்பெல்லாம் எங்களை பார்த்துருக்க மாட்டார்ல, மித்தவங்க முடிவை நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை உடன் நறுக்குன்னு யாரால சொல்ல முடியும்? அது எப்படிப்பா கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறது தான் கேட்டாகணும்னு ஒரு சட்டத்தை போடுறீங்க, இது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஒருத்தவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கோன்ற பேரில் அந்த குடும்பத்தையே சேர்த்து டார்ச்சர் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. அந்த பொண்ணு மனசில் இருக்கக்கூடிய வழியை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது 1-2 இல்லைங்க, இப்போ வரையும் எல்லார் லைஃப்லையும் நடக்கக்கூடாது. நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட லைஃபை சேர்த்து அழிக்கிறாங்க. போட்டி வேணாண்டா புறமா வேணாண்டானா கேட்குறாங்களா? சரி விடுங்க, இவங்க தான் அப்படி இருக்காங்க, நானும் அப்படியே இருக்க முடியுமா? என் பிள்ளைக்காக நான் இறங்கி வரேன்னு அருணோட அம்மா பண்ண காரியம் இருக்கேன், வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதாவது விஜயாவை நேரில் பார்த்து பேசலாம், நீங்கள் வந்தால் காட்டு எருமைக்கிட்ட வந்து காட்டுப்பூச்சி வேலையை காட்டுடானா காட்டாமல் இருக்குமா? அது வந்து காமிச்சு விட்டுருச்சுங்க, திட்டின்னு திட்டி விட்டுருச்சு. சரின்னு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. விஜயா வீட்டுக்கு வராங்க. அதாவது ஒரு பூசாரியை வர சொல்கிறாங்களாமா, எதுக்கு? திருஷ்டி கழிக்க மனோஜுக்கு. அவர் அங்கே வந்து நிற்க இதை பார்த்தோன்னே பேய் விரட்ட தான் வந்திருக்காரு, எங்க என் பொண்டாட்டியோட அப்பாட்ட பேச தான் வந்திருக்காருன்னு முத்தடிச்சு அலப்பற இருக்கு. ஐயோ, மீனாவும் பேச உள்ள, பூசாரியும் பேச உள்ள. கடைசியில் ஓப்பன் பண்ணுறாங்க, பேயின்னு பார்த்தா நம்ம பார்வதி ஆண்டி. கடைசியில் கத்துன்னு கத்த ஒரே ஃபன்னு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சூடத்தை வாயில போட்டாங்க. தேவை